சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி நீயும் நானும் ஒண்ணு. சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு இப்பூவுலகில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த போதனைகள் மட்டுமின்றி அவர் வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்கள் கூட நம்மை நல்வழிப்படுத்துவதாய் உள்ளது. அவ்வாறு அவர் வாழ்வில் நடந்த சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். ஆண்டவரே, இப்ப நாம எங்க போறோம்? சீதோனுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் யோவான். ஆண்டவரே, நாம சீதோனோட எல்லா பகுதிக்கு வந்துட்டோம் போல இருக்கே. நம்மளை பார்த்து பெரிய கூட்டமே ஓடி வருது. யாரோ ஒரு பொண்ணு எல்லாரையும் முந்திக்கிட்டு வருது. பார்த்தா நம்ம யூத குலத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி தெரியலையே. அவள் ஒரு கானானிய பெண். கானானிய பொண்ணா? அவளுக்கு நம்மகிட்ட என்ன வேலை? ஐயா, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு இறங்கும். இந்தாமா, நீ கானானிய இனத்தை சேர்ந்தவ. உங்ககிட்ட ஆண்டவர் பேசக்கூட மாட்டாரு. போமா, போ. ஐயா, ஐயா, என் மகளுக்கு பேய் பிடிச்சு சொல்ல முடியாத கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கா. அவளை நீங்க தான் காப்பாத்தணும் ஐயா, அவளை நீங்க தான் காப்பாத்தணும். ஏமா, அவரு தான் உங்ககிட்ட பேச மாட்டாருன்னு சொல்றேன் இல்ல. போமா. ஐயா, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் ஐயா, எனக்கு இரக்கம் காட்டுங்கள். ஆண்டவரே, இந்த பொம்பளை என்ன சொன்னாலும் கேட்காம நம்ம பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கு. நீங்களே ஏதாவது சொல்லி விரட்டி விடுங்க. ஐயா, ஐயா, எனக்கு இரக்கம் காட்டுங்கள் ஐயா, எனக்கு இரக்கம் காட்டுங்கள் ஐயா, ஐயா. அம்மா, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். அப்படி சொல்லாதீங்க ஐயா, அப்படி சொல்லாதீங்க. எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க. அம்மா, பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. ஆம் ஐயா, ஆம். ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே ஐயா. அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. நீர் விரும்பியவாறே உமக்கு நடக்கட்டும். ஐயா, இறையேசு இவ்வாறு கூறியவுடன் அந்த கானானிய பெண்மணியின் மகள் உயிர் பிழைத்தாள். தான் யூத மக்களை மீட்க அவதரித்திருந்த போதும் அந்நியர்களுக்கும் இரங்கத் தவறவில்லை இறையேசு. ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? சாந்தி, சாந்தி. அத்தை, கூப்பிட்டீங்களா? ராணி என்ன பண்றா? உள்ள தூங்குறா அத்தை. அவளை பத்தி சில விஷயம் சொல்லணும். அவ யாருன்னு தெரியுமில்ல? தெரியும் அத்தை. உனக்கு அடுத்தா போல வந்திருக்கிற 2வது மருமக மட்டுமில்ல, என் தம்பி பொண்ணு. தெரியும் அத்தை. செல்வத்துல வளர்ந்தவ. அவ முகம் கோணும்படியா இந்த வீட்ல எதுவும் நடக்கக்கூடாது. சரி அத்தை. அவளை அந்த வேலை இந்த வேலையெல்லாம் வாங்கக்கூடாது. வழக்கம் போல இந்த வீட்ல எல்லா வேலையும் நீயே பாத்துக்கணும். சரி அத்தை. அவ பெரிய இடத்து பொண்ணு, சமையல் எல்லாம் தெரியாது. நீதான் அதையெல்லாம் பாத்துக்கணும். ஆகட்டும் அத்தை. ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன்னா, இதெல்லாம் உனக்கு பழகி போன விஷயம். ராணி உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்து பொண்ணு இல்ல, பெரிய இடம். என் தம்பி மக. நீதான் அனுசரிச்சு போகணும், தெரிஞ்சுதா? ம். என்ன சாந்தி, துணி துவைக்கிறியா? ஆமா அத்தை. இந்தா, அப்படியே ராணியோட துணியும் துவைச்சு போட்டுடு. சரி அத்தை. ஆமா, ராணி குளிக்கணும்னு சொன்னாலாமே, தண்ணி அரைச்சு கொடுக்க வேண்டியதானே? அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாத வேலைன்னு உனக்கு தெரியாதா என்ன? இதோ இப்பவே இறைச்சி கொடுத்துறேன் அத்தை. இறக்கதான் இறக்குற, அப்படியே சுடுதண்ணியும் வச்சு கொடுத்துடு. சரி அத்தை. சோப்பு டவல் எல்லாத்தையும் பாத்ரூம்ல நீயே எடுத்து வச்சுட்டு அப்புறமா அவளை குளிக்க கூப்பிடு. சரி அத்தை. ஆமா, அதென்ன ஹால்ல சாப்பிட்ட எச்சத்தட்டெல்லாம் அப்படியே கழுவாம கிடக்குது? அது ராணி சாப்பிட்டது அத்தை. அவ சாப்பிட்டா என்ன? அத நீ கழுவி வச்ச நான் குறைஞ்சா போயிடுவே. இதோ இப்ப கழுவி வச்சிடறேன் அத்தை. ஒன்னொன்னு நான் பார்த்து சொல்லணுமா என்ன?
சாந்தி, சாந்தி, என்னமாச்சு? ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒண்ணுமில்ல. அப்ப இருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ, உடம்பெல்லாம் கொதிக்குதேப்பா. அது லேசா காய்ச்சல் அடிக்குதுங்க. ஐயோ, ஆமா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தண்ணியில நின்னா காய்ச்சல் வரும். பின்ன என்ன செய்யும்? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எல்லா வேலையும் என்னால பார்க்க முடியாது. சின்ன மருமகளையும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கன்னு அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஐயோ, உனக்கு பயமா இருந்தா சொல்லு, அம்மா கிட்ட நான் சொல்றேன். ஐயோ, வேற வேணையே வேண்டாம். சின்ன மருமக வந்த கையோட பெரியவ சண்டை உண்டாக்கி குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்கிற கெட்ட பேரு அனாவசியமா ஏன் தலைமையில வந்து விழும். சாந்தி, அப்ப இதுக்கு என்னதான் வழி? இதோ பாருங்க, நடக்கிறபடி நடக்கட்டும், விடுங்க. என்ன நீ, அடடா, என்ன கையெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு? உன்னை அவ்வளவு தண்ணி கிணத்துல இருந்து இறக்கி சொன்னது யாரு? அத பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி இறைச்சிட்டேன். இல்ல, நானும் 10 நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓய்வு ஒடிவெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு பாகும்? இத பாருங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, நீங்க தூங்குங்க. என்னத்த தூங்குறது? இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. ஆமா, என்ன சாந்தி, மணி 7 ஆகுது. இப்பதான் எழுந்து வரியா? வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்குது. வர வர சோம்பேறி ஆயிட்டு வர. இல்லத்த, லேசா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தது. என்ன பொல்லாத காய்ச்சல், ஒரு கஷாயம் வச்சு குடிச்சா சரியா போகுது. ராணி காலையிலேயே காஃபி குடிச்சு பழகுனவா. மணி 7 ஆகுது. போ போ, சீக்கிரம் காஃபி போட்டு கொடு. நிக்காத, ஓடு ஓடு. பங்கஜம், பங்கஜம். அட, என்ன ஆச்சரியமா இருக்கு. கடை திறக்க காலையிலே 6 மணிக்கு போனா நீங்க வர ராத்திரி 11 ஆகும். இன்னைக்கு என்ன காலையிலே 9 மணிக்கு வந்து நிக்கிறீங்க? அது நம்ம கடை இருக்கிற ஏரியாவுல ஏதோ கலாட்டா. பேசாம கடையை மூடிட்டு வந்துட்டேன். ஏ சாந்தி, மாமாவுக்கு சூடா காஃபி கொண்டா. இந்தாங்க மாமா காஃபி. சாந்தி, ஏமா உன் முகமெல்லாம் வாடி இருக்கு? ஒன்னும் இல்ல மாமா. உடம்பு சரியில்லைன்னா படுத்து ஓய்விட. ஐயோ, அதெல்லாம் ஒன்னும் இல்ல மாமா. சாந்தி, எங்கம்மா போற? துணி துவைக்கிறதுக்கு கிணத்தடிக்கு போறேன் மாமா. இது என்ன இவ்வளவு துணி? எல்லாம் நம்ம வீட்டு துணிங்க தான் மாமா. தினசரி இவ்வளவு துணியா துவைக்கிற? என்னம்மா இன்னுமா துவைக்கிற? இதோ முடிஞ்சிடுச்சு மாமா. ஏமா தண்ணி இழுக்க முடியாம இழுக்கிறியே? விலகு, விடுமா, நான் இறச்சி தர்றேன். ஐயோ, இல்ல மாமா, இல்ல, நானே. சாந்தி, சாந்தி, மயங்கி விழுந்துட்டாளே. ஏ பங்கஜம், பங்கஜம். சாந்தி மயங்கி விழுந்துட்டா, தூக்கு. ஐயோ, என்ன உடம்பெல்லாம் அப்படி கொதிக்குது? ஆமா, கொதிக்குதே. காய்ச்சலோட இவளை காலையில இருந்து மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கியா? ஏதோ காய்ச்சல்னு காலையில சொன்னா, மத்தபடி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. சரி சரி, நான் ஆட்டோ கூட்டிட்டு வர்றேன். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். அப்புறம் ஆபீஸுக்கு போன் பண்ணி பெரியவனை உடனே வர சொல்லு. சாந்தி, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல மாமா. என்ன பொண்ணுமா நீ? உடம்பு சரியில்லைன்னா ஓய்வெடுக்க வேண்டியதானே? எதுக்காக இப்படி ஓடியாடி வேலை செய்யணும்? ஏ பங்கஜம், சூடா காஃபி போட்டு கொண்டு வந்து கொடு. வேண்டாம் மாமா, இப்பதான் பால் சாப்பிட்டேன். அப்பா, வாடா வா. சாந்திக்கு எப்படி இருக்கு? இப்பவாது வந்து விசாரிச்சியே? அப்பா, உன் சம்சாரம் எப்படி இருக்கா, என்ன ஏதுன்னு கண்டுக்கவே மாட்டியா? இந்த பிள்ளைக்கு ராத்திரியிலிருந்தே காய்ச்சலா இருந்திருக்கு. நீ அதையெல்லாம் கவனிக்காம உன் பாட்டுக்கு ஆபீஸுக்கு போறதும் வரதுமா இருந்தா என்னடா அர்த்தம்? அந்த பிள்ளை பாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்லாம மாடு மாதிரி அவ்வளவு வேலை செய்து அவ இந்த வீட்டுக்கு மருமகளா இல்ல அடிமையா வந்ததா அவனுக்கு நினைப்பா? இந்த கேள்விய எங்கிட்ட கேட்காதீங்கப்பா, அம்மாட்ட கேளுங்க. என்னங்க நீ சுமார் பிரச்சனைய வளர விட வேண்டாம்னு சொல்லி நீ தான் என்ன பேச விடாம வாயை அடைச்சிட்ட. இப்ப கூட நம்ம பேசலன்னா அப்புறம் எப்பவுமே பேச முடியாது. சாந்தி, என்னடா எனக்கு தெரியாம இங்க என்ன நடக்குது? பங்குதான், என்ன இதெல்லாம்? இது எனக்கு என்னங்க தெரியும்? என்ன திரு திருன்னு முழிக்கிற? டேய் பெரியவனே, என்னப்பா? நீயே சொல்லு, என்ன விஷயம்? சொல்றேன்ப்பா.
இதான்ப்பா நடந்தது. அப்படியா? ஏய் பங்கஜம், என்னதெல்லாம்? உன் தம்பி மகன்னா அவளுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? இல்ல, அவ வசதியில வளர்ந்தவ. அவளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்து பழக்கம் இருக்காதுன்னு. அதென்ன பழக்கம் இருக்காது? கல்யாணம்னு ஒண்ணு நடந்து குடும்பம்னு ஒண்ணு ஆன பிறகு தன்னோட வீட்டு வேலையை தான் தாமா செய்யணும். இல்ல, கொஞ்ச நாளைக்கு பெரியவ செய்யட்டுமேன்னு. நீ பண்ணதை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் உன் தம்பி மகளுக்கு தான் சாப்பிட்ட எச்சி தட்ட கூட கழுவ முடியாதா? அவ துணிய சாந்தியன் துவைக்கணும், அவளுக்கு சாந்தியன் தண்ணி அரைச்சு தரணும். சாந்தி என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாளா, இல்ல உன் சின்ன மருமகளுக்கு வேலைக்காரியா வந்தாளா? அது வந்து பார், உன் தம்பி மகளுக்கு சமைக்க தெரியாதுன்னா சமைக்க கத்து கொடு. பாத்திர பண்டம் விளக்க, துணி துவைக்க கஷ்டமா இருந்தா வேலைக்கு ஆள் வைக்க சொல்லு. ஆகட்டுங்க. இவ்வளவு கேவலமா நடந்திருக்கிய? 2 பேரும் இந்த வீட்டுக்கு மருமக தானே? 2 பேருக்கும் இந்த வீட்டுல சம உரிமை இல்ல? இருக்குங்க. அப்புறம் என்ன? இவ வேற அவ வேற. அவ என் தம்பி மக, இவ அசலு. இவ ஏழை, அவ பணக்காரின் பாகுபாடெல்லாம் வேண்டி இருக்கு. நான் பண்ணது தப்புதாங்க. இனிமே சாந்தி அவ புருஷன் 2 பேருக்கு தேவையானதை மட்டும்தான் செய்வா. உன் தம்பி பொண்ணு அவ குடும்பத்தை பார்த்தா போதும் சொல்லு. நீ சொல்றியா, இல்ல அவளை கூப்பிட்டு நான் சொல்லவா? நானே சொல்லிடுறேங்க. பிறருக்கு நியாயம் வழங்குவதிலும் உதவி செய்வதிலும் நமக்குத்தான் எத்தனை பாகுபாடு. இவன் உறவுக்காரன், அவன் அந்நியன். இவன் வேண்டியவன், அவன் வேண்டாதவன். இப்படி ஜாதி மதம் என்று பல வகையில் வேற்றுமை பாராட்டி அநீதியாய் நடந்து கொள்கிறோம். ஆனால் இறை இயேசுவோ தமது எல்லையில்லா கருணையினால் அனைவருக்கும் இரக்கம் காட்டி அவர்களுக்கு உதவினார். நாமும் இறை இயேசுவை பின்பற்றி வேற்றுமை பாராட்டாது அனைவரையும் சமமாய் நடத்துவோம், அன்பு பாராட்டுவோம்.